வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 30 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை அனுபவித்த நிலையில் விடுவிக்கப்பட்ட முருகன், ஜெயக்குமார், ரோபர்ட் ஃபயஸ் ஆகியோர் இன்று குடும்பங்களுடன் இணைவு. வெற்றி பெறக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்குவோம் என உதய கம்மன்பில தெரிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் மைத்ரிபால ஆரம்பம் முதலே அறிந்துள்ளார் என அருட்தந்தை ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ தகவல். யாழ்ப்பாணத்தில் பிரபல பாடசாலை ஒன்றிற்கு அருகில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் 6 பேர் கைது. முல்லைத்தீவு துணுக்காய் ஆரோக்கியபுரம் தமிழ் வித்தியாலய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கோரி இன்று போராட்டம். யாருடனும் விவாதத்திற்கு தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. தாய்வானில் ஏற்பட்ட நில அதிர்வில் 9 பேர் உயிரிழப்பு, 711 பேர் காயம். தொடர்வது முதன்மை செய்தி. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 30 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை அனுபவித்த நிலையில் விடுவிக்கப்பட்ட முருகன், ஜெயக்குமார், ரோபர்ட் ஃபயஸ் ஆகியோர் இன்று குடும்பங்களுடன் இணைந்துள்ளனர். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 30 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை அனுபவித்த நிலையில் 2022ஆம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்ற உத்தரவின் பேரில் விடுவிக்கப்பட்ட முருகன், ஜெயக்குமார், ரோபர்ட் ஃபயஸ் ஆகியோர் இன்று குடும்பங்களுடன் இணைந்துள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி 1991ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி சென்னை அருகில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூரில் தற்கொலைப்படை தாக்குதலின் போது கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பில் 30 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை அனுபவித்த நிலையில் உச்ச நீதிமன்ற உத்தரவின் பேரில் இவர்கள் விடுவிக்கப்பட்டதுடன் திருச்சி முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இவர்களை இலங்கைக்கு அழைத்து வர இந்தியாவில் உள்ள இலங்கை துணை விஸ்தானிகரகம் கடவுச்சீட்டு வழங்கியதாக சட்டத்தரணி புகழேந்தி பாண்டியன் தெரிவித்தார். அதற்கமைய மூவரும் இலங்கை செல்ல மத்திய அரசு அனுமதி அளித்ததை அடுத்து திருச்சி முகாமில் இருந்து நேற்றிரவு போலீஸ் பாதுகாப்புடன் சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். தொடர்ந்து இன்று காலை 10 மணிக்கு விமானம் மூலம் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இவ்வாறு இன்று காலை சென்னை விமான நிலையத்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த முருகன், ஜெயக்குமார், ரோபர்ட் ஃபயஸ் ஆகியோர் அதிகாரிகளால் பல மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் இன்று மாலை 5:20 மணியளவில் விமான நிலையத்திலிருந்து வெளியேறியுள்ளனர். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், சட்டத்தரணி சுகாஸ், தவத்திரு வேலன் சுவாமிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் முருகன், ஜெயக்குமார், ரோபர்ட் ஃபயஸ் ஆகியோரை வரவேற்றனர். ராஜீவ்காந்தி வழக்கில் 32 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை கழித்து திருச்சி சிறப்பு முகாமில் இருந்த முருகன், ராபர்ட் பயா, ஜெயக்குமார் ஆகியோர் இன்றைக்கு காலையில் ஸ்ரீலங்கா ஏர்வேஸ் விமானத்தில் சென்னையில் இருந்து கொழும்பு வந்து சேர்ந்தனர். இன்றைக்கு அவர்கள் உரிய விசாரணைக்கு பின்பு தற்போது அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தோடு இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். காலை 11:25 மணியளவில் இந்தியாவில் இருந்து விமானம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை அடைந்திருந்தது. சரியாக 5:20 மணியளவில் மூவரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். வெற்றி பெறக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்குவோம் என உதய கம்மன்பில எம்பி தெரிவித்துள்ளார். பாரிய கூட்டணியொன்றின் ஊடாக வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்குவோம் என பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அந்த கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். තමන්ට දිනන්න බැරි නම් මේක නැති කරලා දාන්න ඕනි කියන අර්ථයෙන් විතරයි ආණ්ඩුව හොඳින්ම දන්නවා මේ ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே ரணில் விக்ரமசிங்கவின் நிலைப்பாடாகும். எனினும் மொட்டு கட்சி அதற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது. இந்த இரு தரப்பினரும் ஒத்திசையும் வகையில் ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் ஒரே தினத்தில் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக நம்பிக்கை மிகுந்த இடத்திலிருந்து தகவல்கள் கிடைத்தன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுமார் 15 பேர் போட்டியிட உள்ளனர். எனது பெயர் சொல்லப்பட்டாலும் நான் போட்டியிட மாட்டேன். பாரிய கூட்டணி ஒன்றின் ஊடாக வெற்றி பெறக்கூடிய வேட்பாளரை நாம் களமிறக்குவோம். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கனடாவுக்கு சென்று அங்கு விடுதலை புலி பிரிவினைவாதிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தியதால் அவர்களுக்கான மக்கள் ஆதரவு பெருமளவு சரிந்துள்ளது. එකම පරීක්ෂණය වෙනත් ප්‍රතිඵල බලාපොරොත්තුවෙන් යමෙක් නැවත නැවත කරනවා නම් ඔහුට හොඳටම පිස්සු කියලා. ඒක ඉංග්‍රීසියෙන් කියනවා if somebody repeats the same test
இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தல் என்பவற்றை ஒரே நாளில் நடத்துவது பொருத்தமானதாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். බඩනක මෙලින්දියා ගන්න රජයට මැදිහත් වෙන්න අපහසු වුණා. එතනදී ගොවියෝ නිසි මිල ලැබුණයි කියලා අපිට කියන්න බෑ. இவ்வருடத்தில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் என்பவற்றை ஒரே நாளில் வைக்குமாறு சபாநாயகர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இது சிறந்த யோசனையாகும். காரணம், பொருளாதார நெருக்கடி நிலையில் இவ்வாறு 2 தேர்தல்களும் இடம்பெற்றால் பொருத்தமானதாக அமையும். மக்களும் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் என எண்ணுகின்றோம். அத்துடன் தேர்தல் நெருங்கும் போது அனைத்து கட்சிக்குள்ளும் சில சிக்கல் நிலைகள் தோன்றுகின்றது. இத்தகைய பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மொட்டு கட்சிக்குள் நெருக்கடி நிலை தோன்றியுள்ளதாக கூறினார். ஆனால் அவர் தலைமை தாங்கும் சுதந்திர கட்சிக்குள்ளேயே சிக்கல் நிலை எழுந்துள்ளது. அதுவும் அவருடைய கட்சியின் உறுப்பினர்களுக்கு இடையிலான சிக்கல் நிலை நீதிமன்றம் வரை சென்றுள்ளது. அதே பிரச்சினை மக்கள் விடுதலை முன்னணியிலும் தோன்றியுள்ளது. அதே போன்ற சிக்கல் நிலையை எமது கட்சிக்குள் உள்ளது. இருப்பினும் சிறந்த தலைமைத்துவம் எமது கட்சியில் உள்ளது. ஆகவே அது தேர்தலில் எந்த தாக்கத்தையும் தோற்றுவிக்கப் போவதில்லை. කෘෂිකර්මයේ කරන්න ප්‍රධානම සාධකය හැටියට අවශ්‍ය ජලය ලැබුණ හොඳට වැස්සා. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் மைத்ரிபால ஆரம்பம் முதலே அறிந்துள்ளார் என அருட்தந்தை ஸ்ரீல்காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆரம்பம் முதலே அறிந்துள்ளதாக கொழும்பு பேராயர் இல்லத்தின் பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரீல்காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பேராயர் இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். විසඳුමක් ලැබෙනවද නැද්ද කියන එක අපි දන්නේ නැහැ. නමුත් ඔහු කියලා තියෙනවා මේ මම දන්නවා මේකේ පිටිපස්සේ හිටියේ කවුද කියන එක. එතනදී අපිට මේ மூலிகව අවධාරණය වෙන නැත්නම් உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அது தொடர்பில் நீதிமன்றத்தின் ஊடாக உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவர் இதுவரை காலமும் அமைதியாக இருந்துவிட்டு தற்போது புதிய சில விடயங்களை வெளிப்படுத்த வேண்டியதன் காரணம் என்ன? எம்மை பொறுத்தவரையில் அவர் ஆரம்பம் முதலே தாக்குதல் தொடர்பில் அறிந்துள்ளார். இதன் காரணமாகவே நாம் சுயாதீன விசாரணை குழு அவசியம் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். சுயாதீன விசாரணை குழுவுக்கு சர்வதேச கண்காணிப்பு அவசியம். அந்த விசாரணையின் போது அரசியல் தலையீடுகள் தவிர்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தாது. அரசாங்கத்துக்கோ அல்லது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கோ அதனால் பிரச்சனை இல்லை. அவ்வாறு நாம் கோரும் சுயாதீன விசாரணை குழு நியமிக்கப்படாமை குற்றவாளிகளை மறைப்பதற்கான முயற்சியா என்ற சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது. போலீஸ் மா அதிபர் கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்திற்கு வருகை தந்து பாதிக்கப்பட்டோருக்கு பொதிகளை வழங்கியுள்ளார். அவரை மக்கள் அழைக்கவில்லை. அவர் போலீஸ் மா அதிபர் என்ற வகையில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். එතකොට එයා කියනකොට මේ පිරිසට එහා මේ පිරිසට උඩින් තව අය හිටියා කියලා. මේ බෝම්බ ප්‍රහාරේ පිටුපස තව අය හිටියා කියලා ඒ மக்கள் மனு வடக்கு கிழக்கு சிவில் சமூக குழு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலதிரங்கே பண்டார் ஆகியோரை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. தமிழ் மக்கள் தாயகத்தில் கௌரவத்துடனும் நல்லிணக்கத்துடனும் வாழும் வகையிலான அரசியல் தீர்வு உறுதிப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி வரும் மக்கள் மனு வடக்கு கிழக்கு சிவில் சமூக குழு நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலதிரங்கே பண்டாரவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தது. இந்த சந்திப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயமான ஸ்ரீகொத்தாவில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது மக்கள் மனு சிவில் சமூக குழுவின் உறுப்பினர்களான அரசியல் ஆய்வாளர் யதீந்திரா, மூத்த ஊடகவியலாளர் மகாலிங்க சிவம், சட்டத்தரணி பூமுகுந்தன், திரு வினோத் தியாகராஜா மற்றும் திருமதி ஸ்வர்ணா நவரட்னம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசவையும் மக்கள் மனு வடக்கு கிழக்கு சிவில் சமூக குழு நேற்று மாலை சந்தித்தது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. யுத்தத்திற்கு பின்னரான நல்லிணக்க முயற்சிகள் எதிர்பார்த்தவாறு முன்னோக்கி பயணிக்கவில்லை என்பதையும் தொடர்ந்து தமிழ் மக்கள் மத்தியில் அவநம்பிக்கையான சூழலே காணப்படுகின்றவையையும் மக்கள் மனு வடக்கு கிழக்கு சிவில் சமூக குழு இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டியது. யுத்தத்திற்கு பின்னரான கடந்த 14 வருடகால அரசியலில் 2015 ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் மட்டுமே ஓரளவு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருந்த போதிலும் அத்தகைய சூழலில் கூட தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் ஈடேறவில்லை எனவும் மக்கள் மனு வடக்கு கிழக்கு சிவில் சமூக குழு தெரிவித்திருந்தது. புதிய அரசியல் யாப்பின் மூலம் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான அரசியல் சூழல் இருப்பதாக கருதவில்லை என்பதையும் மக்கள் மனு வடக்கு கிழக்கு சிவில் சமூக குழு வலியுறுத்தியது.
இந்த பின்புலத்தில் நல்லிணக்கத்தில் முன்னோக்கி பயணிக்க வேண்டுமாயின் அரசியல் அமைப்பின் 13வது திருத்த சட்டத்தின் கீழ் உறுதிப்படுத்தப்பட்டவைகள் அனைத்தையும் முழுமையாக அமல்படுத்துவதன் மூலமே பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் ஓரளவாவது நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்பதுடன் முன்னர் இழைக்கப்பட்ட தவறுகள் மீளவும் இடம்பெறாத வகையில் விடயங்கள் தூரநோக்குடன் கையாளப்பட வேண்டும் என்பதையும் இந்த விடயங்கள் அனைத்தும் வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளிப்படையாக குறிப்பிடப்பட வேண்டும் என்பதையும் மக்கள் மனு வடக்கு கிழக்கு சிவில் சமூக குழு வலியுறுத்தியிருந்தது. மேலும் ஒரு பொறுப்பு வாய்ந்த சிவில் சமூகம் என்ற வகையில் இந்த நாட்டை அனைவருமாக ஒன்றிணைந்து முன்னோக்கி கொண்டு செல்வது பற்றி மட்டுமே சிந்திப்பதையும் இலங்கையின் ஒரு பகுதி மக்களான தமிழ் மக்களை அதிருப்தியில் வைத்துக் கொண்டு நாட்டை நாம் பொருளாதார ரீதியில் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்பதையும் மக்கள் மனு வடக்கு கிழக்கு சிவில் சமூக குழு மேற்படி சந்திப்புகளின் போது சுட்டிக்காட்டியிருந்தது. இதனிடையே மேற்படி 2 சந்திப்புகளின் போதும் சாதகமான பதில்களை கிடைக்கப்பெற்றதுடன் மக்கள் மனு சிவில் சமூக குழுவின் எதிர்பார்ப்புகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் பாலதிரங்கிய பண்டாரா பதிலளித்ததாகவும் மக்கள் மனு வடக்கு கிழக்கு சிவில் சமூக குழுவின் ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடனான சந்திப்பின் போது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திரு மனோ கணேசனும் பங்கேற்றிருந்தார். மக்கள் மனு வடக்கு கிழக்கு சிவில் சமூக குழு கடந்த மாதம் மனோ கணேசனை சந்தித்து கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பிரபல பாடசாலை ஒன்றிற்கு அருகில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் குருநகரை சேர்ந்த 5வரும் யாழ்ப்பாணம் நாவாந்துறையை சேர்ந்த 1வரும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் நிஷாந்த் தலைமையிலான யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து நடத்திய சுற்றிவளைப்பில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது 18, 19, 20, 21 வயது நிரம்பியவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக வலையமைப்பு ஒன்றில் பாடசாலை மாணவர்களை இலக்க வைத்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் பாடசாலைக்கு அருகில் வியாபாரத்தில் ஈடுபட்ட நிலையில் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் 2 வரை கைது செய்தனர். தொடர்ந்து கைதானவர்களிடம் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருடன் இணைந்து முன்னெடுத்த விசாரணையில் ஏனையவர்கள் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களிடமிருந்து 300 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். முல்லைத்தீவு துணுக்காய் ஆரோக்கியபுரம் தமிழ் வித்தியாலய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கோரி இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு துணுக்காய் ஆரோக்கியபுரம் தமிழ் வித்தியாலய குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய கோரியும் தகுதி வாய்ந்த அதிபரை நியமிக்குமாறு கோரியும் இன்று போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. துணுக்காய் கல்வி வலயத்தின் கீழ் உள்ள பாடசாலையில் தரம் 1 முதல் 5 வரையான மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். தரம் 5 மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய தகுதியான ஆசிரியர்கள் இன்மை மற்றும் அடிப்படை வசதிகள் இன்மை என்பவற்றை நிவர்த்தி செய்து தர கோரியும் புதிய அதிபரை நியமிக்க கோரியும் வித்தியாலயம் முன்பாக பெற்றோர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதேவேளை கடந்த 1ஆம் தேதி மாணவர் ஒருவர் ஆசிரியர் ஒருவரால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது தொடர்பிலும் மக்கள் கவலை வெளியிட்டனர். இந்த போராட்டத்தை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த துணுக்காய் வலய கல்வி அதிகாரிகள் பெற்றோர்களுடன் கலந்துரையாடி வழங்கிய உறுதிமொழியை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டு காலை 10 மணிக்கு பின்னர் கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. ஆரோக்கியபுரம் தமிழ் வித்தியாலய இந்த அதிபரை மாற்றம் செய்ய சொல்லி நாங்க போராடி கொண்டிருக்கிறோம். என்ன பிரச்சனை என்றா இங்க போட்டோ காப்பி மிஷின் இருக்குது. அதை நாங்க பாடசாலை மாணவர்களுக்கு பயன்படுத்த முடியாது. மற்றது மாணவர்களுடைய செயற்பாடுகள் அனைத்துமே நாங்கள் தான் காசு கொடுத்து செய்து கொண்டு வருகின்றோம். மற்றது பாடசாலைக்குரிய கணக்கு வழக்குகள் எதுவுமே நமக்கு தெரியாது. இதுவரைக்கும் எந்த ஒரு கணக்கு வழக்குமே எங்களுக்கு காட்டப்படுவதும் இல்லை. பாடசாலைக்குரிய கணக்கு இருக்கா என்றது கணக்கு இலக்கமே எங்களுக்கு தெரியாது. 5ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு இப்போது ஆசிரியர் ஒருவர் இல்லை. 5ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகளுடைய ஆசிரியரை மாற்றம் செய்யும் போது அதை இன்னொரு ஆசிரியரை விட்டுத்தான் அதை மாற்றம் செய்யணும். ஆனா இந்த பாடசாலையில ஏன் இப்படி நடக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த அதிபரை எங்களுக்கு உடனடியாக மாற்றம் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அதிபர் மாற்றம் செய்யாவிடில் நாங்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பப்பட மாட்டோம். இந்த பாடசாலை 0வாக இருக்கிறதால நாங்கள் மாற்றம் செய்ய சொல்லி கேட்டு எங்களுக்கு 2 கிழமையில மாற்றம் செய்து தாரன்னு சொன்னார்கள். ஆனால் இதுவரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. 2 நாட்களில் ஒரு புதிய ஒரு ஆளை இங்கே கொண்டு வந்து விடுவதாக சொன்னார்கள். அதுவும் நடக்கவில்லை. அதனால் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டோம். ஆனால் இன்றும்
அவர்கள் வந்து எங்களுக்கு அந்த மாற்றத்தை தொடர்பாக கதைக்கப்படவில்லை. பிள்ளைகளை தான் அனுப்ப சொல்லி கேட்கிறார்கள். நாங்கள் சொல்லிக்கொண்ட ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு பாடசாலையின் மாற்றம் தேவை. எங்கள் இந்த அதிபர் வழியில் போனால்தான் பிள்ளைகள் உள்ளுக்கு போகும். அதே நேரம் இவ மாற்றம் இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து இந்த நடவடிக்கை, இந்த போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கும். சித்திரை புத்தாண்டு தொடர்பில் தெளிவுபடுத்தல்களை சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் வழங்கியுள்ளார். தமிழர்களின் சித்திரை புத்தாண்டு பிறப்பு தொடர்பில் நிலவி வரும் பல்வேறு வகையான சந்தேகங்களை போக்கும் வகையில் சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். இன்று மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். சோபகிருது என்ற வருஷம் நிறைவு பெற்று குரோதி என்ற வருஷம் மலர்கின்றது. பொதுவாக இந்த வருஷ பிறப்பினை பஞ்சாங்கங்களிலே சனிக்கிழமை, அதாவது 13 ஏப்ரல் 13 சனிக்கிழமை இரவு 8:15 வாக்கிய பஞ்சாங்கமும் 9:04 திருக்கணித பஞ்சாங்கமும் இந்த புது வருஷ பிறப்பு என்று போட்டிருப்பார்கள். எது எவ்வாறு இருக்கின்ற பொழுதிலும் நமக்கு சூரிய உதயம்தான் நமக்கு முக்கியம். எனவே 14 ஞாயிற்றுக்கிழமை இந்த சூரிய உதயத்தை கண்டுதான் நாம் வருஷப்பிறப்பு கொண்டாட்டங்கள். எனவே இந்த மேடராசியிலே சூரியன் செல்லுகின்ற நேரம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிக்கிழமை 13 இரவு 8:15. இதை பலருக்கும் ஒரு குழப்பம். சனிக்கிழமை வருஷம் பிறக்கிறது, எனவே சனிக்கிழமையே நாம் இந்த புது வருஷத்துக்கான மருத்தினி தேய்த்து வழிபாடு செய்வது, புத்தாடை உடுத்தி கொள்வதா என்பது பலருக்கும் ஒரு குழப்பம். எனவே அது இரவு வேளையிலே சூரியன் மறைந்த பின்பு வருஷம் பிறக்கின்ற பொழுதிலும் சூரிய உதயம் காணுகின்ற பொழுதுதான் சித்திரை மாத பிறப்பு என்கின்ற வகையிலே 14 ஞாயிற்றுக்கிழமை இந்த குரோதி என்கின்ற பெயரோடு இந்த வருஷம் பிறக்கிறது. பொதுவாக இந்த குரோதி என்ற பெயரே, குரோதம் என்றால் விரோதங்கள், பகைமையை ஏற்படுத்துவது போன்ற இன்னல்கள் ஏற்படக்கூடிய வருஷமாகவும், அரசியல் ரீதியாகவும் மக்களிடையே பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு சங்கடங்களை உண்டு பண்ணக்கூடியதாகவும் அமைவது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் இவற்றை நல்லபடியாக நம்முடைய வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு நாம் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், மலர்கின்ற புது வருஷம் நமக்கு நன்மையை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறை வழிபாடுகளோடு இருந்து இந்த குரோதி வருஷத்திலே மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், சித்திரை, விசாகம், அனுஷம், கேட்டை, அவிட்டமாகிய நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கிரம தோஷம். அவர்கள் கண்டிப்பாக இந்த மலத்தினை வைத்து தேய்த்து வழிபாடு செய்ய வேண்டும். இனங்களுக்கு இடையிலான ஐக்கியத்தை வலுப்படுத்தும் வகையிலான இஃப்தார் நிகழ்வு ஹேட்டனில் இடம்பெற்றது. இனங்களுக்கு இடையிலான ஐக்கியத்தை வலுப்படுத்தும் வகையிலான இஃப்தார் நிகழ்வு நுவரெலியா ஹேட்டன் DKW மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமானின் ஏற்பாட்டில் நிகழ்வு நடத்தப்பட்டது. இதில் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி, நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் மற்றும் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல் நிர்வாகங்களின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதன்போது நுவரெலியா மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட முஸ்லிம் பள்ளிகளுக்கு அபிவிருத்தி பணிகளுக்கான நிதி உதவியும் வழங்கி வைக்கப்பட்டது. வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் புதிய பணிப்பாளர் கடமைகளை பொறுப்பேற்றார். வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் புதிய பணிப்பாளர் வைத்தியர் ஜி சூனன் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். அண்மையில் வடக்கு மாகாண சுகாதாரத்துறையில் பல்வேறு புதிய நியமனங்களை சுகாதார அமைச்சு முன்னெடுத்திருந்தது. அந்த வகையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளராக ஜி சூனன் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் இன்று காலை தனது கடமைகளை பொறுப்பேற்றார். முன்னதாக வவுனியா கந்தசுவாமி ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாட்டில் ஈடுபட்ட பின்னர் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளராக தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தார். இவர் முன்னர் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதிய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் முத்துக்குமார சுவாமி சர்மா உமாசங்கர் இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக கடமையாற்றி வந்த குலலிங்கம் அகிலேந்திரன் வவுனியா ஓமந்தை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த நிலையில் குறித்த பதவி வெற்றிடமாக காணப்பட்டது. இந்நிலையில் மருத்துவ நிர்வாகத்துறையில் சிரேஷ்ட தரத்துக்கான பதவி உயர்வுகள் சுகாதார அமைச்சினால் அண்மையில் வழங்கப்பட்டதற்கு அமைவாக
வைத்தியர் மு உமாசங்கர் முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து இன்று காலை 9:30 மணிக்கு புதிய முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முத்துக்குமாரசுவாமி உமாசங்கர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். உயர் தொழில்நுட்ப கல்வி டிப்ளோமா சான்றிதழ் உள்ள 500 பேர் ஆங்கில ஆசிரியர்களாக நியமிக்கப்பட உள்ளனர். ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக உயர் தொழில்நுட்ப கல்வி டிப்ளோமா சான்றிதழ் உள்ள 500 பேரை ஆங்கில ஆசிரியர்களாக நியமிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் ஆங்கில ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட போட்டி பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் இந்த ஆட்சேர்ப்பு இடம்பெற உள்ளது. இவ்வாறு தெரிவு செய்யப்பட உள்ளவர்கள் தற்போது ஆங்கில ஆசிரியர் வெற்றிடங்கள் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளுக்கு நியமிக்கப்பட உள்ளனர் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. யாருடனும் விவாதத்திற்கு தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இத்தருணத்தில் நாட்டின் பிரச்சினைகள் குறித்து விவாதம் தேவை என்று சமூகத்தில் பேசப்படுகின்றது. இத்தகையதொரு விவாதம் நடக்க வேண்டும் என்பதை தான் ஏற்றுக்கொள்கின்றேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 140வது கட்டமாக 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் முல்லைத்தீவு முத்து ஐயன்கட்டு இடதுகரை ATK பாடசாலைக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். වාද විවාද කරන්නට මම සූදානම්. හැබැයි වාද විවාද කිරීමෙන්ම පමණක් රට ගොඩ නැගෙන්නේ නැහැ. වාද විවාද කරනවා වගේම ඒ විවාදයේ හරහා விவாதங்களை நடாத்துவது ஜனநாயக சமூகத்தின் உயர் பண்பு என்பதால் அந்த விவாதத்திற்கும் நாங்கள் தயார். பொருளாதாரம், சமூகம், அரசியல், சர்வதேசம் என எந்த ஒரு தலைப்பிலும் விவாதத்தில் ஈடுபட நான் தயார். அதேபோல் விவாதம் புரிவதன் மூலம் நாட்டு மக்களுக்கும் பெருமானம் சேர்ப்பதாக அமைய வேண்டும். எதிர்க்கட்சியில் இருக்கும் காலத்தில் விவாதங்களுடன் மாத்திரம் மட்டுப்படாமல் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். எந்த விவாதத்திற்கும் நான் தயாராக இருப்பது போலவே நாட்டுக்கு சேவை செய்ய தன்னோடு போட்டிக்கு வருமாறு எந்த கட்சிக்கும் சவால் விடுகின்றேன். விவாதங்களை நடாத்துவது போலவே நாட்டின் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் தயார் என மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். විවාද කිරීමත් සමග රටට ප්‍රායෝගික සංවර්ධනයක් උදා කරන්නට සජිත් ප්‍රේමදාස සූදානම් කියන එක මම බොහොම සතුටින් ප්‍රකාශ කරන්න කැමතියි. முல்லைத்தீவு முத்து ஐயன்கட்டு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் ஸ்மார்ட் வகுப்பறை கையளிக்கப்பட்டுள்ளது. சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான நிதியில் ஸ்மார்ட் வகுப்பறை மற்றும் 5 கணனிகள், புத்தகங்கள் உள்ளிட்டவை கையளிக்கப்பட்டன. பாடசாலை அதிபர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஸ்மார்ட் வகுப்பறையை கையளித்தார். இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் உமாச்சந்திர பிரகாஷ், முல்லைத்தீவு மாவட்ட அமைப்பாளர் மு லக்ஷயன், வோனியா மாவட்ட அமைப்பாளர், கட்சி பிரமுகர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் என பலர் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு தண்ணீரூற்று முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவால் ஸ்மார்ட் வகுப்பறைகள் திறந்து வைக்கப்பட்டன. அதிபர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் 5 கணனிகள் உள்ளிட்ட பொருட்களும் கையளிக்கப்பட்டன. முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் வருகையை முன்னிட்டு பாடசாலையில் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு பாரதி மகா வித்தியாலயத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் ஸ்மார்ட் வகுப்பறை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 10 லட்சம் ரூபாய் நிதியில் ஸ்மார்ட் வகுப்பறை மற்றும் 5 கணினிகள், புத்தகங்கள் உள்ளிட்டவை கையளிக்கப்பட்டன. வித்தியாலய அதிபர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் உமாச்சந்திர பிரகாஷ், முல்லைத்தீவு மாவட்ட அமைப்பாளர் மு லக்ஷயன், வவுனியா மாவட்ட அமைப்பாளர் மற்றும் மாணவர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்றனர். மக்களை பாதிக்கும் எந்த ஒரு தேர்தல் முறை மாற்றங்களையும் ஏற்க மாட்டோம் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். மக்களை பாதிக்கும் எந்த ஒரு அடாத்தான தன்னிச்சையான தேர்தல் முறை மாற்றங்களையும் நாம் ஏற்க மாட்டோம் எனவும், விகிதாசார முறையை மாற்றாமல் உள்ளக மாற்றங்களை பற்றி வேண்டுமானால் பேசலாம் எனவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தேர்தல் முறை சீர்திருத்தம் எதிர்வரும் தேர்தல்களை தொடர்புபடுத்தாது எனவும், இவ்விவகாரம் அடுத்து வரும் நாடாளுமன்றத்திற்கு ஒத்திவைக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஆகியோர் தமக்கு உறுதியளித்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் புதிய நாடாளுமன்றத்தில் கலந்துரையாடுவோம் என தெரிவித்ததாகவும் மனோ கணேசன் ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தற்போதைய விகிதாசார தேர்தல் முறையை மாற்றும் சீர்திருத்தம் தேவையற்றது என்ற நிலைப்பாட்டை தமிழ் முற்போக்கு கூட்டணி அன்று முதல் எப்போதும் கொண்டுள்ளதாகவும், இதுவே தமது நிலைப்பாடாக நாடாளுமன்ற தேர்தல் சீர்திருத்த தெரிவுக்குழுவிலும் தொடர்ச்சியாக இருந்துள்ளதாகவும் மனோ கணேசனின் ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் கடைசியாக இடம்பெற்ற தேர்தல் சீர்திருத்த தெரிவுக்குழுவில் தேர்தல் முறை சீர்திருத்தம் தொடர்பில் ஏகமனதாக தீர்மானம் ஏற்பட்டது என்ற தோற்றப்பாட்டை அரசாங்கம் காட்ட முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ வெளிநாடு செல்வதற்கு அனுமதியளித்து கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் பிரசங்கம் செய்த குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஜெரோம் பெர்னாண்டோ தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அந்த வகையில் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட 3 நாடுகளில் மத சொற்பொழிவுகளில் பங்கேற்பதற்கு கோட்டை நீதவான் திலினகமகே அனுமதி வழங்கியுள்ளார். போதகர் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதற்குமைய போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவிற்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 26ஆம் திகதி வரை விதிக்கப்பட்டுள்ள பயண தடையை தற்காலிகமாக நீக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை அவரது போதனைகள் அடங்கிய இருவட்டுக்கள் அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றுக்கு அறிவித்தது. இந்த நிலையில் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதவான் திலினகமகே உத்தரவிட்டுள்ளார். புது வருடத்தை முன்னிட்டு வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலையை அதிகரித்து விற்பனை செய்ய முடியாது என யாழ் மாவட்ட கூட்டுறவு வெதுப்பக உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. புது வருடத்தை முன்னிட்டு வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலையை அதிகரித்து விற்பனை செய்ய முடியாது எனவும் குறைத்து விற்பனை செய்வது தொடர்பில் வெதுப்பக உரிமையாளர்கள் தீர்மானிக்கலாம் எனவும் யாழ் மாவட்ட கூட்டுறவு வெதுப்பக உற்பத்தியாளர் சங்கத்தின் உபதலைவர் கந்தசாமி குணரட்னம் தெரிவித்துள்ளார். யாழில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் வெதுப்பக உற்பத்தியாளர் சங்கம் நாங்கள் எந்த பொருட்களையும் விலை கூட்டவில்லை. குறைப்பது நாங்கள் அங்கத்தவர்களின் இஷ்டத்துக்கு விட்டுவிட்டோம். ஆனால் கூட்டுவதற்கான அனுமதி இங்கு இல்லை. அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்து நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஒரு சட்ட வரைவை கொடுத்து கூடுதலான அதிகாரம் கொடுத்து நிறை குறைந்த பானை 437 கிராம் 50 கிராம் உள்ள பானைகளை திடீர் சுற்றி வளைப்பு எப்படி இப்போ அது இலங்கையில் தேசபந்து தென்னக்கொண்டு அவர்கள் செய்கிற மாதிரி அந்த போதை தடுப்பு பிரிவு வந்து எப்படி செய்யுதோ அதே மாதிரி நுகர்வோர் அதிகார சபை கூடுதலான அதிகாரம் கொடுத்து நிறை குறைந்த பானுக்கு பிடிந்தால் உடனடியாக வர்த்தகர்களை உடனடியாக பேக்கரிக்கை மூடுறதும் பேக்கரிக்கை தடுக்கிறதுக்குமான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கும்போது அதில் பாதிக்கப்பட்ட மாவட்டம் குறைவென்று சொன்னால் யாழ்ப்பாணம். காரணம் இங்கு நுகர்வோர் அதிகார சபையின் தலையீடு நீண்ட நாளாக இருந்தபடியா விருப்ப உரிமையாளர்களும் அவர்களுக்கு பயந்தும் அவர்களும் இணங்கி நாங்கள் அந்த மக்களுக்கு சேவை செய்யணுமென்றதுக்காக செய்கிறோம். இறக்குமதி செய்யப்படும் தரமற்ற கேட்க இங்கு சுகாதார பகுதியினர் கண்டுகொள்ளவில்லை. அது நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். யாழ்ப்பாணத்தில் இதை ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை. நான் அவர்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் அந்த பரிசோதனை ஈடுபடுங்கோ. இதுகளை பார்த்து தென்னில வேறு மாவட்டத்திலிருந்து வர இந்த கேக் மற்றும் பண்டிகை காலங்களில் இங்கு ஆக்கிரமிக்கப்பட போது விலையை குறைத்து ஆக்கிரமிக்க போகிறார்கள். தரமான பொருட்களை மக்களுக்கு வழங்குவதற்கு சுகாதார பகுதியினர் நடவடிக்கை எடுத்தால் அது மிகவும் நல்ல ஒரு காரியம். அதை அவர்கள் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜனநாயகத்திற்கு தேர்தல் அவசியம் எனும் தொனிப்பொருளில் மட்டக்களப்பில் கருத்தாடல் செயலமர்வு ஒன்று இடம்பெற்றது. ஜனநாயகத்திற்கு தேர்தல் அவசியம் எனும் தொனிப்பொருளில் கருத்தாடல் செயலமர்வு ஒன்று இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. தேர்தல்கள் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்தால் செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. செயலமர்வில் மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் யுவதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சமகால ஜனநாயகம் மற்றும் தேர்தல்கள் மீது நிலவுகின்ற விடயங்கள் தொடர்பான கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. சேலமர்வின் வலுவாளர்களாக ஓய்வு பெற்ற தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் MM முகமட், மாற்றுக் கொள்கைகளுக்கான அமைப்பின் நிறைவேற்று அதிகாரி கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து, பேராசிரியர் கிருஷ்ணமோகன், தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலைய தேசிய இணைப்பாளர் AMN விக்டர், சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஷேஸ்வரி, மாவட்ட இணைப்பாளர் வி ரமேஷ் ஆனந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வடக்கு கிழக்கில் இந்து கோவில்களை பாதுகாக்க இந்தியா தலையிட வேண்டும் என காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வடக்கு கிழக்கில் இந்து கோயில்களை பாதுகாக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலையிட வேண்டும் என காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வவுனியாவில் பல வருடங்களாக தொடர்ச்சியாக உணவு தவிர்ப்பு போராட்டம் மேற்கொண்டு வரும்
தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சரும் இணைந்து இந்து கோயில்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உண்மையிலேயே தன்னை ஒரு பெருமைமிக்க தமிழ் இந்து என்று கருதினால் தமிழின படுகொலை அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்க மோடி மற்றும் அமைச்சர் அமித்ஷாவை வலியுறுத்த வேண்டும். தமிழ் இந்து கோவில்களை காலி செய்யுமாறு சிங்களவரை கேட்க வேண்டும் அல்லது இந்து கோவில்களின் நீண்டகால பாதுகாப்பை உறுதிப்படுத்த அத்தியாவசிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மன்னாரில் சிறுமி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபர் வைத்தியசாலையிலிருந்து தப்பியோடியுள்ளார். மன்னாரில் 9 வயது சிறுமி துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையிலிருந்து தப்பியோடியுள்ளார். தலைமன்னார் பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் 55 வயதான நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டார். உடல்நல பாதிப்பு காரணமாக கடந்த வியாழக்கிழமை வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை வைத்தியசாலையிலிருந்து தப்பியோடியுள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியவின் பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற மருந்து இறக்குமதி விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவின் பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. பிணை சீராய்வு மனு கொழும்பு மேல் நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சமர்ப்பணங்களை ஆராய்ந்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க அவரின் பிணை சீராய்வு மனுவை நிராகரித்தார். அனுரவுடன் நேரடி விவாதத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்கவுடன் நேரடி விவாதத்தில் ஈடுபட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்று விசேட காணொலியொன்றை வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவுடன் நேரடி விவாதத்திற்கு வருமாறு தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார பேரவையிடம் நாம் வேண்டுகோள் விடுத்திருந்தோம். எனினும் அவர்கள் மீண்டும் அதனை சவாலுக்குட்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சி தலைவருடன் விவாதத்தில் ஈடுபட தயார் என அறிவித்துள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சுனில் அந்துநெத்தி இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இரு கட்சிகளினதும் பொருளாதார குழுக்கள் விவாதம் நடத்தும் அதே வேளை ஜனாதிபதி தேர்தல் தொடங்கும் போது அனுரகுமார திசாநாயக்கவுடன் நேரடி விவாதத்தில் ஈடுபட சஜித் பிரேமதாச தயாராக உள்ளார். எமது கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச சவால்களை கண்டு அஞ்சுபவர் அல்ல. நாம் விவாதத்துக்கு தயாராகவே இருக்கின்றோம். நாட்டில் 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருளை பயன்படுத்துகின்றனர் என தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தலைவர் ஷக்கிய நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாட்டில் 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் ரசாயன பொருட்கள் இறக்குமதிக்கு தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அனுமதி அவசியம் எனவும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தலைவர் ஷக்கிய நாணயக்கார தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த தகவலை வெளியிட்டார். 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பல்வேறு வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றனர். இது தவிர புதிய வகையான போதை மாத்திரைகளும் சமூகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சுமார் 30,000 பேர் போதை மாத்திரைகளை பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் இறக்குமதி செய்யப்படும் 25 வகையான ரசாயன பொருட்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஏனெனில் அவற்றினால் புதிய வகையான போதை மாத்திரைகளை தயாரிக்க முடியும். எனவே இந்த ரசாயன பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதற்கு தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அனுமதி அவசியம் என தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தலைவர் ஷக்கிய நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. விடுமுறையிலிருந்து கடமைக்கு சமூகம் அளிக்காத முப்படையினருக்கு பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையிலிருந்து கடமைக்கு சமூகம் அளிக்காத முப்படையினருக்கு இம்மாதம் 20ஆம் தேதி முதல் மே மாதம் 20ஆம் தேதி வரை பொது மன்னிப்பு காலத்தை பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி சேவையை விட்டு வெளியேறிய உறுப்பினர்கள் பொது மன்னிப்பு காலத்திற்குள் சட்ட ரீதியாக சேவையை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள். பொது மன்னிப்பு காலத்தின் போது சேவையை விட்டு வெளியேறிய முப்படைகளின் உறுப்பினர்கள் மீண்டும் இராணுவ தலைமையகத்திற்கு சென்று சட்டபூர்வமாக சேவையை விட்டு வெளியேற முடியும்.
மட்டக்களப்பு காத்தான்குடியில் இராணுவத்தினரால் நிர்மாணிக்கப்பட்ட வீடு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் இராணுவத்தினரால் நிர்மாணிக்கப்பட்ட வீடு நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டு பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது. இலங்கை இராணுவத்தின் 11ஆம் சிங்கர் ரெஜிமெண்ட் படை அணியின் கட்டளையிடும் அதிகாரி மேஜர் DMN பத்மஸ்ரீயின் மேற்பார்வையில் இராணுவ வீரர்களின் பங்களிப்பில் 243வது காலாட்படை அணியின் கட்டளை தளபதி பிரிகேடியர் HMS குமாரசிங்கவின் அழைப்பின் பேரில் 24வது காலாட்படை பிரிவின் கட்டளையிடும் அதிகாரி மேஜர் ஜெனரல் W சந்திரா ஸ்ரீயினால் வீடு திறந்து வைக்கப்பட்டது. சமய தலைவர்கள் பிரார்த்தனைகளை இடம்பெற்றதைத் தொடர்ந்து 45 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட குறித்த வீடு பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது. காத்தான்குடி நகரசபை முன்னாள் உறுப்பினர் KLM ஃபரீட் உட்பட முக்கியஸ்தர்கள், இராணுவ அதிகாரிகள் என பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வே. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வே. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மலையக பகுதிகளில் உள்ள அனைத்து தோட்டங்களிலும் திருவிழா காலம் ஆரம்பித்துள்ளது. அதனால் சித்திரை புத்தாண்டை கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர். ஆனால் அப்பண்டிகையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மக்கள் கொண்டாட பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உள்ளூர் உற்பத்தியாளருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பொருட்களின் விலைகளை குறைக்கின்ற அதேவேளை இறக்குமதி பொருட்களின் விலைகளையும் குறைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வே. ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் வெசாக் வாரத்தில் மதுபான விற்பனை நிலையங்களை மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் வெசாக் வாரத்தில் மிருகவதி, இறைச்சி விற்பனை, மதுபான பாவனை போன்றவற்றுக்கு தடை விதிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை அரசாங்கம் வெசாக் வாரமாக அறிவித்துள்ளது. வெசாக் காலத்தில் மிருகவதை, இறைச்சி விற்பனை, மதுபான பாவனை போன்றவற்றுக்கு தடை விதித்து மே மாதம் 22, 23, 24ஆம் தேதிகளில் மதுபானம் மற்றும் இறைச்சி விற்பனை நிலையங்களை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2024 அரச வெசாக் விழாவை மாத்தளை மாவட்டத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுகள் மாத்தளை தர்மராஜா பிரவீணா வளாகத்திலும் பல்லேபுல பிரதேச செயலக பிரிவில் உள்ள மில்லவன ஸ்ரீ சுனந்தராம ஆலய வளாகத்திலும் நடத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண குடாநாட்டில் இன்று முதல் போக்குவரத்து நடைமுறைகள் இறுக்கமாக கண்காணிக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாண குடாநாட்டில் இன்று முதல் போக்குவரத்து நடைமுறைகள் இறுக்கமாக கண்காணிக்கப்படும் எனவும் அதற்குரிய சிறப்பு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். தலைக்கவசம் இல்லாமல் வாகனங்களை செலுத்துகின்றவர்கள், திறன்பேசிகள் மற்றும் அலைபேசிகளை கதைத்தபடி சாரத்தியத்தில் ஈடுபடுகின்றவர்கள், பாதசாரிகள் கடவைகள் இருக்கத்தக்கதாக அதற்கு அருகாக வீதியை கடக்கின்றவர்கள், வீதிகளில் வாகனங்களில் பயணப்பாதையில் எச்சில், வெற்றிலை என்பவற்றை துப்புகின்றவர்கள், போக்குவரத்து ஒழுக்க மீறல்களில் ஈடுபடுகின்றவர்கள் மீது இன்று முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பாடசாலைகள், கல்வி நிலையங்கள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு அருகாகவும் நெரிசல் மிகுந்த இடங்களிலும் கூடுதலான போலீசார் களமிறக்கப்பட்டு வீதி பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். காலி போலீஸ் நிலையத்திலிருந்து 2 கைதிகள் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காலி போலீஸ் நிலைய அறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை தப்பிச் சென்றுள்ளதாக காலி திசபார பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு கடந்த 1ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி, ஃபோஃபே, பட்டாகபர, ஹொங்கபத்தவீரி, மைனாகுடவை சேர்ந்தவர்கள் இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற 4 வாகனங்களுடன் அதன் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குள் சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபட்ட மற்றும் உரிய அனுமதி பத்திரங்களின்றி மணல் ஏற்றி சென்ற 4 வாகனங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அதன் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மரவன்புலோ கோவிலா கண்டி பகுதியில் இன்று அதிகாலை வேளையில் சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த உளவு இயந்திரம் ஒன்றையும் அதன் சாரதியையும் சாவகச்சேரி போலீசார் கைது செய்திருந்தனர்.
அத்துடன் நேற்று உரிய அனுமதி பத்திரமின்றியும் அனுமதி பத்திரத்தில் மோசடி மேற்கொண்டும் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 3 டிப்பர் வாகனங்கள் மற்றும் அதன் சாரதிகள் சாவச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.